நம்ம முட்டை பொடிமா செய்கிற மாதிரியே இந்த வாழைக்காய் பொடிமா செஞ்சு பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். நான் 2 வாழைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதை 2ஆக கட் பண்ணிவிட்டு 1 2 அந்த மாதிரி கட் பண்ணி தோலோட தண்ணி முழுகிற அளவுக்கு வச்சு கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து ஒரு 3 நிமிஷம் வேக விடலாம். அப்புறம் குத்தி பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் கல் மாதிரி இருக்கும்போதே அப்படியே இறக்கிடலாம். 3 நிமிஷம் கரெக்டாக இருக்கும். ஆற வச்சு தோலெல்லாம் எடுத்துட்டு கேரட் துருவுறதில் இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம். நல்லா ஆறி இருக்கும், உதிரியாகவும் இருக்கும். இப்போ ஒரு வடச்சட்டியில் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டு பொரிஞ்ச பிறகு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 வரமிளகாய் கிள்ளி போட்டு அப்படியே கருவேப்பிலை உருவி போட்டு அப்படியே வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து வதக்கிக்கலாம். வதக்கி விட்டுட்டு இந்த வாழைக்காயை துருவி வச்சிருக்கோம் இல்லையா, அதையும் போட்டு 2 நிமிஷம் வதக்கலாம். சிம்லே இருக்கட்டும் ஸ்டவ், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். கொஞ்சம் உப்பு சேர்த்து கொஞ்சம் பூண்டு தட்டி போட்டு அதையும் சேர்த்து ஒரு முடி தேங்காயும் துருவி போட்டு கொஞ்சம் அப்படியே பெருங்காயத்தை அப்படியே தூவி விட்டுட்டு கொத்தமல்லி தலை கட் பண்ணி அதையும் அப்படியே தூவி விட்டு 2 நிமிஷம் வதக்கி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணுங்க. செம்ம சூப்பராக இருக்கும். இது சாம்பார் ரசத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஷைனா ஃபுஷா பாய். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.